ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? இயர் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. ஸோ ரொம்ப உங்கள் டைம் எடுத்துக்க வேண்டாங்க. இயர் வந்துருச்சுனாவே நம்ம கொஞ்சம் வீடியோஸ் கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஒரு இதை இம்பார்ட்டண்டாக டிஸ்கஸ் பண்ணலாங்க. அடுத்த நாளில் நம்ம அடுத்த வீடியோஸும் கொடுக்கலாம். 194T அப்படிங்கிற ஒரு டிடிஎஸ் செக்ஷன் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த செக்ஷன் இது வரைக்கும் கிடையாது. 1425 அப்ளிகபிள்ங்க. நான் 2 பேர் சேர்ந்து ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏங்கிறவரும் பிங்கிறவரும் சேர்ந்து ஏபி அப்படிங்கிற ஃபார்மை ஸ்டார்ட் பண்றாங்க. தொழில் பண்ணிட்டு வராங்க. யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க, அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை ஏங்கிறவரும் பிங்கிறவரும் சம்பளமாவோ கமிஷனாவோ போனஸாவோ எடுப்பாங்க. கரெக்டுங்களா? இதுக்கு இது நாள் வரைக்கும் டிடிஎஸ் டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்சஸ் அப்படிங்கிற செக்ஷன் அப்ளிகல் ஆகல. 1425 இருந்து இந்த செக்ஷன் அப்ளிகல் ஆகுது. ஏன் காசை நானே பிசினஸ்ல இருந்து எடுத்தா டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னா ஆமா கட்டணும். பட் வாட்ச் ஃபுல் வீடியோ டு அண்டர்ஸ்டாண்டுங்க. முழுசா பார்க்கும்போது தான் புரிதல் கிடைக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எதுக்கெல்லாம் அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா, சேலரி, ரெமுனரேஷன், கமிஷன், போனஸ் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் என் தொழிலிருந்து நான் எடுக்கும் போது அதுக்கு இந்த செக்ஷன் அப்ளிகபிள் ஆகிடும். சரி, நான் ஒரு 1000 ரூபாய் எடுக்கிறேன், அப்ளிகபிளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 20,000 வரைக்கும் ஒரு ஃபைனான்ஷியல் இயர்ல அக்ரிகேட்டா உங்களுக்கு இந்த செக்ஷன் அப்ளிகபிள் இல்லை. 20,000 கண்டிப்பா அதை தாண்டி தான் போகும். சரி, எவ்வளவு பர்சன்டேஜ் டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10% டிடிஎஸ் பிடிக்கணும். சார் எப்ப சார் பிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்னுடைய டேலியிலையோ இல்லை என்னுடைய ஷாப்லையோ அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி போடும் போதோ இல்லை என் பேங்க் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும் போதோ இதை நான் பிடிக்கணும். சரி, நீங்க எதுக்கெல்லாம் பிடிக்கணும்னு சொல்லிட்டீங்க, ஏதாவது எக்ஸாம்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு 5 லட்ச ரூபா தொழில முதலீடு பண்ணியிருக்கேன். ஒரு குடும்ப சூழ்நிலை லைக் ஒரு மேரேஜோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ அந்த தொழில் முதலீடுல இருந்து நான் எடுக்கிறேன். 1 லட்ச ரூபா கேபிட்டல் இருந்து எடுக்கிறேன் அப்படின்னா ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டலுக்கு இந்த டிடிஎஸ் செக்ஷன் நாட் அப்ளிகபிள்ங்க. தென் ரீஇம்பர்ஸ்மெண்ட், தொழில் சம்பந்தமா நான் டிராவல் பண்ணியிருக்கேன், அது ரிலேட்டடா ஏதாவது செலவினங்கள் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கேன், அந்த அமௌண்ட்டை என்னுடைய பிசினஸ்ல இருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் இந்த செக்ஷன் நாட் அப்ளிகபிள். சரி, இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், எல்எல்பி, இதுல தான் பார்ட்னர்ஸ் வருவாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் இது அப்ளிகபிள்ங்க. கீழே வந்துடலாம். எஸ், இது ஒரு சம்மரி தாங்க. 1425 இருந்து அப்ளிகபிள். 20,000 வரைக்கும் கிடையாது. 20,000 தாண்டும் போது நமக்கு வந்துடும் 10% டிடிஎஸ்ங்க. சேலரி, ரெமுனரேஷன், கமிஷன், போனஸ், இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்கும் வந்துடும். ஸோ ஒரு 3 ஐட்டத்துக்கு நாட் அப்ளிகபிள். கேபிட்டல் வித்ரா பண்ண நாட் அப்ளிகபிள். லோன் டு பார்ட்னர், ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் நாட் அப்ளிகபிள். இங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. அப்ப என்னுடைய காசுக்கு நான் என்னுடைய பிசினஸ்ல இருந்து எடுக்கும்போது வரி கட்டணுமா, முழுசா பாருங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? இது ஆக்சுவலா வரின்னு கிடையாது, உங்களுக்கு செலவுன்னு கிடையாதுங்க, ஒரு ப்ராசஸ் தான். இது என்னங்கிறது இந்த எக்ஸாம்பிள் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஏபிங்கிற கன்சல்டன்சியில ஏவும் பியும் பார்ட்னரா இருக்காங்க. இப்ப ஏபி கன்சல்டன்சில இருந்து ஒரு ஏங்கிறவரை ஒரு 1 லட்சம் ரூபாய் சேலரி எடுக்கிறாரு, பிங்கிறவரை 50,000 ரூபாய் எடுக்கிறாரு அப்படின்னா செக்ஷன் 194T அது பிரகாரம் 10,000 rupees ஏபி கன்சல்டன்சி பார்ட்னர் பேர்ல பிடிச்சி கவர்மெண்ட்ல பார்ட்னர் பேர்ல கட்டிடணும். எப்படி நம்ம கான்ட்ராக்ட் வாடகை கொடுக்கும் போது இதெல்லாம் டிடிஎஸ் பிடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை பிடிச்சி கட்டிடணும். சரி, அப்ப என் காசை நான் என் பிசினஸ்ல இருந்து எடுக்கும் போது அதுக்கு நான் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறேனே அப்படின்னு ஒரி பண்ண வேண்டாங்க. இதை ஏ தனியா வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாரு, பி ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாரு. அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இந்த டிடிஎஸ் பிடிச்சதெல்லாம் எனக்கு டிடிஎஸ் ரிசீவபிள்னு உட்கார இல்லைங்களா, நான் கட்ட வேண்டிய டாக்ஸ்ல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் கட்டலாம். சப்போஸ் எக்ஸஸா இருந்ததுன்னா, நான் கட்ட வேண்டியதோட அதிகமா இருந்தா ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஸோ இது நீங்க பர்டன் கிடையாது, இது ஒரு ப்ராசஸ். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா உங்க பிசினஸ் பீப்புள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லெஃப்ட் சைட்ல கான்டாக்ட்னு சொல்லி QR கோட் இருக்கு, அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா கனெக்ட் ஆகிக்கலாம். தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங் அண்ட் அட்வான்ஸ்டு ஹாப்பி ஃபைனான்ஷியல் இயர்.